Hi dear children, this is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் புது லெசன் பார்க்க போகிறோம். தட் இஸ் anatomy of flowering plants. தமிழில் சொல்லப்போனால் அகத்தோற்றம், ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம், தட் இஸ் பூக்கும் தாவரங்களின் உட்புற அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெளிப்புற அமைப்பு, புறத்தோற்றம் பார்த்தாச்சு, மார்ஃபாலஜி பார்த்துட்டோம். அடுத்த லெசனில் anatomy of flowering plants அப்படின்னு வரும். ஓகே, உள்புற அமைப்பு அப்படின்னு சொன்னாலே கம்பல்சரியாக நம்ம டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் அதில் வர பேரன் கைமா, கோலன் கைமா, மெரிஸ்டமேட்டிக் அதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்மு, லீஃபு, இதெல்லாம் இந்த லெசனோட ஒரு அழகான அமைப்பு. ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு இந்த நீட் சிலபஸ் இருக்கு இல்லையா, 2023-24 அனாட்டமி அப்படின்னு கொடுத்துட்டு டிஷ்யூஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அதுக்குள்ளே பேரன், கோலன், ஸ்க்ளீரன் கைமா, சைலம், ஃப்ளோயம் அதெல்லாம் வந்துடணும். ஆனால் அதெல்லாம் நம்மளோட புது எடிஷனில் இல்லை. டைரெக்டாக டிஷ்யூ சிஸ்டம்குள்ளே போயிட்டாங்க அவங்க. தட் இஸ் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதுக்கப்புறம் கிரவுண்ட் டிஷ்யூ ப்ளஸ் வாஸ்குலார் டிஷ்யூ அப்படி போயிட்டாங்க. அதுக்குள்ளே இருக்கும் அமைப்புகளான சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அதெல்லாம் நம்மளோட ப்ரெசண்ட் எடிஷனில் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி திரும்பவும் நான் போன புக்கை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் படிக்கிற வரைக்கும் நாம் பழைய புக்கை ரெஃபர் பண்ணிக்குவோம். டிஷ்யூ சிஸ்டம் படிக்க வரும்போது நம்ம புது புக்குக்குள்ளே போய்க்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, பழைய புக்கில் நமக்கு அனாட்டமியோட ப்ரைமரி க்ரோத், செகண்டரி க்ரோத்தும் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. நமக்கு இந்த புக்கில் செகண்டரி க்ரோத்து டெலீட்டட் ஆஸ் வெல் அஸ் சிலபஸ்லேயும் அது டெலீட்டட். ஸோ அதை பற்றி நம்ம அதை கவலைப்படவே தேவையில்லை. அது எங்கே இருந்தாலும் நம்ம இப்போ அதை படிக்க வேண்டாம். நம்ம டிஷ்யூஸ்லேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சாப்டர் 6 anatomy of flowering plants. அனாட்டமின்னா நான் சொல்லிட்டேன், உட்புற அமைப்பை பற்றி படிக்கிறது. You can very easily see the structural similarities and variations in the external morphology of the larger living organisms. ஆமாம், எல்லா ஆர்கனிசத்தோட வெளிப்புற தோற்றத்தில் நிறைய சிமிலாரிட்டிஸ், நிறைய டிசிமிலாரிட்டிஸ் ரெண்டுமே நம்ம பார்க்க முடியும். பிளான்ஸ்லேயே ஆகட்டும், அனிமல்ஸ்லேயே ஆகட்டும். அதே மாதிரி சிமிலர்லி if we were to study the internal structure, one also finds several similarities as well as differences. எப்படி வெளிப்புறத்தில் அவ்வளோ ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கிறதோ அதே போல் உட்புற அமைப்பிலும் இருக்கும். This chapter introduces you to the internal structure and functional organization of higher plants. இந்த டாப்பிக்கில் நம்ம ஹையர் பிளான்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் அதை ஒட்டி அதில் நடக்கும் வேலைகளையும், ஓகே, ஃபிசியாலஜி அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்டு anatomy. இது எல்லாருக்குமே தெரியும். Plants have cells as the basic unit. Cells are organized into tissues and in turn the tissues are organized into organs. இது நம்ம முதல் பாடம் மாதிரி செல்லில் இருந்து டிஷ்யூ, டிஷ்யூவில் இருந்து ஆர்கன், ஆர்கனில் இருந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹைரார்கி. Different organs in a plant shows differences in their internal structure. ஒவ்வொரு ஆர்கன்லேயும் உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் காணப்படும். Within angiosperm, the monocots and dicots are also seen to be anatomically different. ஆஞ்சியோஸ்பெர்மில் 2 மேஜர் குரூப் தான் இருக்குது, டைகாட் அண்ட் மோனோகாட். ரெண்டுத்துலேயுமே நிறைய வேரியேஷனை நம்ம பார்க்க முடியும். Internal structures also shows adaptations to diverse environments. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் அது எப்படி தன்னை தகவமைத்து கொள்கிறது என்றால், எப்படி அது அதனுடைய வாழும் இடத்திற்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கன் ஸ்டொமேட்டா எடுத்துக்கிட்டால் ட்ரை கிளைமேட்டில் வாழும்போது அந்த ஸ்டொமேட்டாவை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஹேரி க்ரோத் இருக்கும். அது இன்டர்னல் அனாட்டமி ஃபார் அடாப்டிங் டு த பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டுக்காக மாற்றப்பட்ட ஒரு குட்டி அமைப்பு. கியூட்டிக்கல் திக்காக இருக்கிறது, டிரான்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் தண்ணியிலே இருக்கிற பிளான்ஸ்க்கு நல்ல பெரிய ஏரன் கைமா இருக்கிறது, மிதக்கிறதுக்கு வசதியாக நிறைய அமைப்புகள் அதே மாதிரி. ஸோ ஒன்றா படிப்போம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்யூஸ். Tissue is a group of cells having a common origin and usually performing a common function. So tissue அப்படின்னு சொன்னாலே structurally, functionally, originally similar type.
ஸோ காமன் ஆரிஜின் இருக்கும், காமன் ஃபங்க்ஷன் இருக்கும், ஸ்ட்ரக்சரலி சிமிலாரிட்டிஸ் இருக்கும். A plant is made up of different kinds of tissues. Tissues are classified into two main groups, namely meristematic and permanent tissues. இப்போ நம்ம பார்க்க போனால் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனெண்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, பெர்மனெண்ட் டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோட க்ரோத். இப்போ பிளான்ட்டோட க்ரோத் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத். அதே மாதிரி பிளான்ட்டோட இது வந்து ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே வைடாக காலம் ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கும். இன்டிட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லோக்கலைஸ்டு க்ரோத். என்னென்னா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. லோக்கலைஸ்டு க்ரோத்னால் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி மீதி இருக்கிற பார்ட்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும். நம்மள மாதிரி ஒரு இடத்துல அடிபட்டால் அங்கவே அந்த செல் வந்து புது செல்லாக ஃபார்ம் ஆகிறது, பழைய செல்லை ஒழிச்சு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிளான்ட்டில் கிடையாது. ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகி மற்ற இடங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறது தான் லோக்கலைஸ்டு க்ரோத். அது பிளான்ட்டில். அடுத்தது இன்டிட்டர்மினேட், அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ நம்ம கம்பல்சரியாக பார்க்குறோம் இங்கே. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். பெர்மனெண்ட் டிஷ்யூ, இது பெர்மனன்சிக்கு வந்துருச்சு அந்த மாதிரி. பேஸ்ட் ஆன் வெதர் த செல்ஸ் பீயிங் ஃபார்ம்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவைடிங் ஆர் நாட். மெரிஸ்டமேட்டிக் செல்லுனால் உடஞ்சிக்கிட்டே இருக்கும், அதாவது டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவைட் ஆகிறத தவிர அதுக்கு வேறு வேலையே இல்லை. அங்கேருந்து கொஞ்சமாக நகர்ந்து ஜோன் ஆஃப் இலாங்கேஷன், நம்ம அங்கே ரூட் மார்ஃபாலஜியில் பார்த்தோம். அதே மாதிரி இலாங்கேட் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு இது டிஃப்ரென்ஷியேட் ஆகி இதுதான் இப்படி தான் ஃபார்ம் ஆகணும். இது இங்கே வந்த பிறகு இது பெர்மனெண்ட் டிஷ்யூ, பேரன் கைமாவோ கோலன் கைமாகவோ மாறுதல், அதுதான் பெர்மனெண்ட் டிஷ்யூ. ஸோ டிஷ்யூனால் இதெல்லாம் ஞாபகம் வரணும். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் என்ன? Growth in plant is largely restricted to specialized regions of active cell division called meristem. மெரிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே கண்டினியூஸாக செல் டிவிஷன் நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். பிளான்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். நிறைய வெரைட்டி ஆஃப் மெரிஸ்டம் இருக்குது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே. The meristems which occur at the tip of roots and shoots and produce primary tissues are called apical meristem. இப்போ நாம் ரூட் டிப்லே ஆகட்டும் ஷூட் டிப்லே ஆகட்டும் பார்க்குற மெரிஸ்டம் வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம். அடுத்தது இங்கே கூட இந்த பிக்சர் பாருங்கள். ரூட் கேப் ஒரு திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர்னு நம்ம மார்ஃபாலஜியில் படித்தோம். அதாவது அந்த டிப்பில் இருக்கிற மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக, பிகாஸ் பேரன்கைமா செல்ஸ் ஆக்டிவ்லி டிவைடிங் செல் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல் உடஞ்சாதான், தட் இஸ் டிவைட் ஆனாதான் உங்களுக்கு செல் பிளான்ட்டோட க்ரோத்து. அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்கணும். அங்கே தான் இங்கே ரூட் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இனிஷியல்ஸ் ஆஃப் ரூட் கேப் அண்ட் தென் ரூட் கேப். இந்த இடத்துல உங்களுக்கு ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் புரோட்டோடம், கார்டெக்ஸ், சிலிண்ட்ரிக், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரு. இந்த இடத்துல டிவைட் ஆகிற ஆக்டிவ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இந்த இதில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா டிப்பில் லீஃப் ப்ரிமார்டியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னென்னா, லீஃப் வரத்துக்கான முந்தின செல் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து தான் லீஃப் வரப்போகுது. ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இங்கே இருக்குது. இது அடுத்தது ஆக்சிலரி பட், இங்கேருந்து வர பட்டு பிரான்ச் ஆகவோ இல்லை ஃப்ளோரல் பட்டாகவோ லீஃப் பட்டாகவோ மாறும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வாஸ்குலார் டிஷ்யூ, இங்கேருந்து அப்படியே வாஸ்குலார் டிஷ்யூஸ் ஆர் ஸோ ஸ்பெஷல் இல்லையா, அது ஜைலம் ஃப்ளோயமாக மாறுதல். ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிக்சர் அண்ட் தென் லேபிளிங். டயக்ராமேட்டிக் கொஷின் வந்தால் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு போகலாம், தப்பாகாது. இப்போ ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குபைஸ் த டிப் ஆஃப் த ரூட் while the shoot apical meristem occupy the distant most region of the stem axis. இந்த stem axis ஓட tip. During the formation of leaves and elongation of stem, some cells left behind from the shoot apical meristem constitute the axillary bud. இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். There are some cells which has left behind. இந்த இடத்துல விட்டு போன செல்கள். ஸோ இங்கேருந்து ஃபார்ம் ஆகி இது அப்படியே உங்களுக்கு மெரிஸ்டமேட்டிக்கில் லீஃப் ப்ரைமார்டியமாகவோ ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டமாகவோ ஃபார்ம் ஆனாலும் சில செல்கள் விட்டு போன செல்கள். அது என்னவாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் கோயிங் டு பிகம் அ
ஆக்சிலரி பட். ஆக்சில்ஸில் வர பட்டாக மாறப்போகிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Some cells left behind from shoot apical meristem constitute the axillary bud. Such buds are present in the axils of leaves and are capable of forming a branch or a flower. எதுவாக வேணால் மாறலாம். ஃப்ளவராக மாறலாம், ஆக்சிலரி, அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் கொத்து அங்கே வரலாம், இல்லை பிரான்ச் வந்து அந்த பிரான்ச்சிலேருந்து அப்படியே அடுத்த லேயருக்கு பிளான்ட் வளர்ந்துக்கிட்டு போகலாம். எனிதிங் இஸ் பாசிபிள் அந்த இடத்துல. The meristem which occurs between mature tissue is known as intercalary meristem. இப்போ உங்களுக்கு mature tissue ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல இன்டர்கேலரி மெரிஸ்டம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு சொன்னாலே ஷீடிங் லீஃப் பேஸுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். போன இதுலேயும் சொன்னேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் லீஃப் and this is the second leaf and this is the third leaf and this is the fourth leaf. Fourth leaf covering the third leaf's base, third leaf covering the second leaf's base, so the sheathing leaf base. ஸோ மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ நமக்கு பேசிக்கலாக 3 மெரிஸ்டம்: ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். இப்போ இந்த ஏபிக்கலும் இன்டர்கேலரி மெரிஸ்டமும் ப்ரைமரி டைப்பு, ஒரு பிளான்ட் பேசிக்கலாக வளர்றது. லேட்ரல் மெரிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா தட் இஸ் ஃபார் செகண்டரி க்ரோத். அதாவது ஸ்டெம்மு நல்ல அதோட கிர்த்து பெருசாகிட்டே, டயாமீட்டர் பெருசாகிட்டே ப்ரௌன் கலராக மாறிக்கிட்டு போகிற மரத்தினுடைய க்ரோத்தை தான் நம்ம செகண்டரி க்ரோத் அப்படிம்போம். இது இங்கே அப்படியே இன்டர்கேலரி. ஏன்னா இப்போது ஒரு மாடோ ஆடோ இதை மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டா நெக்ஸ்ட் டே திருப்பியும் அது வளர்ந்துடும். இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். The meristem which occurs between the mature tissue is known as intercalary meristem. They occur in grasses and regenerate parts removed by the grazing herbivores. ஸோ அது கடித்து சாப்பிட்டோன்னு திருப்பியும் வளர இது ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த intercalary meristem. Both apical meristem and intercalary meristems are primary meristem because they appear early in life of a plant and contribute to the formation of the primary plant body. Primary growthனு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்கிற உங்களுக்கு சைலம் ஃப்ளோயம் ஆகட்டும், பேரன் கைமா, கொள்ளன் கைமா, அது எத்தனை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிற முக்கியமான 2 மெரிஸ்டம் வந்து ஏபிக்கல் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். அடுத்தது the meristem that occurs in the mature region of the root and shoot of many plants, particularly those that produce woody axis and appear later than primary meristem, is called the secondary or lateral meristem. This is lateral meristem. அதோட diameter of the stem increase பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு வர்றது. They are cylindrical meristems, fascicular, vascular cambium, interfascicular cambium and cork cambium are examples of lateral meristem. These are responsible for producing the secondary tissues. Of course நமக்கு இப்போ secondary growth இல்லை, அதனால் இந்த டேர்ம் உங்களுக்கு புரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் செகண்டரி க்ரோத்தை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்காக லெட் மீ ஜஸ்ட் கெட் இன் டு திஸ் செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிக்சரை பாருங்கள், இங்கே உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, ஸோ வாஸ்குலார் கேம்பியம், திஸ் இஸ் வாஸ்குலார் கேம்பியம். கேம்பியம் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற கேம்பியம் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இங்கே அத்தனை கேம்பியமும் அப்படியே ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஜாயிண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வித்தின் த பண்டில்குள்ளே கேம்பியம் இருந்தால் ஓகே இன்ட்ராஃபாசிக்குலார். 2 பண்டிலுக்கு நடுவில் இருக்கிற இதெல்லாம் இன்டர்ஃபாசிக்குலார். இப்போ இதெல்லாம் இன்டர்ஃபாசிக்குலார். இங்கே இருக்கிறது இன்ட்ராஃபாசிக்குலார் கேம்பியம். ஸோ இது ஃபாசிக்குலார் கேம்பியம். இங்கே இருந்து நீங்கள் அப்படியே போயிட்டு நிறைய பண்டில்ஸ் ரவுண்டாக எவ்ரி இயர் ரிங்கு ஃபார்ம் ஆன பிறகு வெளியில் இருக்கிற ரீஜன், தட் இஸ் எபிடர்மஸ்க்கு கீழே தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப், இந்த ஏரியாவில் கார்க்கு கேம்பியம் ஃபார்ம் ஆகிடும். இந்த கார்க்கு கேம்பியமோட பேர் தான் ஃபெல்லோஜன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் ஆர் ஆல் ரிலேட்டட் வித் லேட்ரல் மெரிஸ்டம். நான் அதுக்காக தான். ஸோ இந்த டீட்டெயில் நமக்கு இந்த ப்ரெசென்ட் சிலபஸில் இல்லாததுனால ஸோ இதை பற்றி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அந்த டேர்முக்காக ஐ ஜஸ்ட் டேக்கன் யூ டு த செகண்டரி க்ரோத் பார்ட். ஓகே, லெட் அஸ் see.
secondary fascicular vascular cambium, interfascicular cambium and core cambium are examples of lateral meristems. These are responsible for producing the secondary tissues. Following divisions of cell in both primary and as well secondary meristem, the newly formed cells become structurally and functionally specialized and lose the ability to divide. Such cells are termed permanent or mature cells and constitute the permanent tissue. So, இப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் அது வந்து தன்னுடைய டிவைட் ஆகும் திறனை இழந்து விட்டு ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவாக மாறும்போது அது பேர் பெர்மனெண்ட் டிஷ்யூ அண்ட் ஆர் மெச்சூர் செல்ஸ். அண்ட் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி, specific regions of the apical meristem produce dermal tissues, ground tissues and vascular tissues. இப்போ அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி டெர்மல் ஆகவோ இல்லை கிரவுண்ட் டிஷ்யூ ஆகவோ இல்லை வாஸ்குலார் டிஷ்யூ ஆகவோ மாறலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சின்னதாக இன்னொரு இன்ஃபர்மேஷன். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். இப்போது அந்த செல்லுக்குள்ளே இன்டர் செல்லுலார் ஸ்பேஸு இருக்காது. ஓகே, ஸோ இட் வில் பி ஐசோடயாமெட்ரிக். ஏன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருந்தால் வால்ஸ் வந்து திக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், செல் வால் ரொம்ப தின்னாக இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்காது, நியூக்ளியஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பிகாஸ் இட் இஸ் டிவைடிங். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் நல்ல கண்டென்ஸ்டு சைட்டோபிளாசம், வேக்யூல்ஸ் இருக்காது. வேக்யூல்ஸ் இருந்தால் ஃபுட்டு ஸ்டோர் ஆகி ஆக்டிவ் டிவிஷனுக்குள்ளே போகிறது கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. இதெல்லாம் ஐசோடயாமெட்ரிக்காக இருக்கும். ஸோ வெரி தின் வால். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இது ஞாபகம் வச்சே ஆகணும். அடுத்தது இப்போ பெர்மனெண்ட் டிஷ்யூ அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்குள்ளே சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு 2 டைப் இருக்கும். சிம்பிளில் உங்களுக்கு பேரன் கைமா, கொலன் கைமா, ஸ்க்ளேரன் கைமாவும், காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஜைலம் அண்ட் ஃப்ளோயமும் நம்ம படிப்போம். இப்போ படிப்போம். பெர்மனெண்ட் டிஷ்யூஸ். த செல்ஸ் ஆஃப் த பெர்மனெண்ட் டிஷ்யூஸ் டு நாட் ஜென்ரலி டிவைட் ஃபர்தர். ஜென்ரலி தே டோன்ட் டிவைட். ஆனால் இதுவுமே அங்கே செகண்டரி க்ரோத் அப்போ மாறும். அது இப்போ நம்ம படிக்க இல்லை. ஆனால் இந்த டிஃப்ரென்சியேஷன் டீடிஃப்ரென்சியேஷன்ற டாப்பிக்கை நம்ம திரும்பவும் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அங்கெல்லாம் படிக்கும்போது படிப்போம். அப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன். Permanent tissues having all cells similar in structure and functions are called simple tissues. Permanent tissues having many different types of cells are called complex tissues. இப்போ different types of cell உள்ளே இருந்தால் காம்ப்ளெக்ஸ், சிம்பிளாக இருந்தால் ஒரே மாதிரி செல்கள் இருந்தால் அது simple tissue. Simple tissues. A simple tissue is made of only one type of cells. The various simple tissues in plants are parenchyma, collenchyma and sclerenchyma. Parenchyma forms the major component within organ. Parenchyma தான் நம்ம ஒரு செல்லுக்குள்ளே ஒரு பிளான்ட்டுக்குள்ளே பார்த்தா ரூட் ஃபுல்லாக parenchyma தான். அதுக்கப்புறம் ஜைலம்குள்ளே போனாலும் ஜைலம் parenchyma, ஃப்ளோயம்குள்ளே போனால் ஃப்ளோயம் parenchyma, எபிடர்மிஸ் parenchyma, பித்து parenchyma, ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டால் parenchyma. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூஸ் ஆர் parenchyma. parenchyma வந்து ஒரு லிவிங் செல், ஒரு லிவிங் டிஷ்யூ. அப்புறம் அது ஸ்டோரேஜ் இப்போ படிப்போம். Parenchyma forms the major component within organ. The cells of the parenchyma are generally isodiametric. They may be spherical, oval, round, polygonal or elongated in shape. இங்கே பாருங்கள், இதில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலே see it is not isodiametric. ஸோ இதில் வித் ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ் 2 டைப்பாகவும் நம்ம பார்க்கலாம் parenchymaவை. They may be spherical, oval, round, polygonal or elongated. Their walls are thin and made up of cellulose மட்டுமே. They may either be closely packed or have small intercellular space. The parenchyma performs various functions like photosynthesis, storage, secretion. இதில் எது வேணால் பண்ணும் நம்ம parenchyma. அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணதுன்னா அதில் நிறைய குளோரோஃபில் இருந்தால் அதோட பேர் குளோரன்கைமா. அப்போ அது ஃபோட்டோசிந்தசிஸ்குள்ளே இறங்கும். அடுத்த டிஷ்யூஸ் பார்க்க போனால் இட் இஸ் கோலன்கைமா. இதுவுமே லிவிங் டிஷ்யூ, பட் இதில் கொஞ்சம் செகண்டரி செல் வால் டெபாசிஷன் இருக்கும். பட் கண்டினியூஸாக இல்லாமல் கேப் யூஸ்வலாகவே செகண்டரி செல் வால் டெபாசிட் ஆனால் அந்த டிஷ்யூ டெட் டிஷ்யூ தான்.
பட் இங்கே கோலன் கைமால செகண்டரி திக்கு செல்வால் ஃபார்ம் ஆகியும் அது உயிருள்ள செல்லாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த செகண்டரி செல்வால் ஃபுல் செல்வாலை கவர் ஆகிருக்காது. அங்கங்கே ரேடியல் ஏரியாலேயோ இல்லை லேட்ரல் ஏரியாலேயோ அங்கங்கே கேப் விட்டுருக்கோம். அந்த கேப் வழியாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2 செல்லுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடந்துக்கும். இப்போ பார்ப்போம். இந்த collenchyma occurs in layers below the epidermis in dicotyledonous plants. ஜஸ்ட் உங்களுக்கு எபிடர்மிஸ்க்கு கீழே வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது பேர் ஐப்போடர்மஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் ஆஸ் அ ஹோமோஜீனஸ் லேயர் ஆர் இன் பேச்சஸ். ஹோமோஜீனஸ்னால் அப்படியே மொத்தமாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், அப்படின்னா அங்கங்கே பேட்சாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். It consists of cells which are much thickened at the corners due to the deposition of cellulose, hemicellulose and pectin. இது மூணும் அதில் இருக்குது. Collenchymatous cells may be oval, spherical or polygonal and often contain chloroplast. இதுலேயும் இருக்கும். These cells assimilate food when they contain chloroplast. Chloroplast இருந்தால் கம்பல்சரியாக they store the food. Intercellular spaces are absent. They provide mechanical support to the growing parts of the plant such as young stem and petiole of the leaf. Petiole கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே லீஃப் வந்து அந்த நோடல் ஏரியாவில் அட்டாச் ஆகிருக்க முடியும். அந்த ஸ்ட்ரென்தனிங்காக கோலன்கைமா இங்கே இருக்குது. அடுத்தது ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா consists of long narrow cells with a thick and lignified cell wall having a few or numerous pits. இங்கே பிட்டுன்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஓட்டையாக இருக்குல்ல, அதெல்லாம் பிட்டு. இப்போ இதில் வந்து லிக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். லிக்னின் இருக்கும் இதோட கண்டென்ட்டில். அங்கே நம்ம பெக்டின் ஹெமிசெல்லுலோஸ் பார்த்தோம் கோலன்கைமால. இங்கே இட் இஸ் a lignified cell wall. I just mark it. Lignified cell wall and it has got a pits. இந்த பிட்டுங்கிறது ஒன்றும் இல்லதோ இந்த கேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பிட்ஸு தான். ஓகே, குட்டி குட்டியாக இருக்கிற இந்த கேப்ஸ் ஆர் பிட்ஸ். அண்ட் தே ஆர் யூஷுவலி டெட் அண்ட் வித்தவுட் ப்ரோட்டோபிளாஸ்ட். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு செகண்டரி செல்வால் திக்கனிங் வருதோ அப்போல்லாம் அது டெட்டாக தான் இருக்கும். கோலன்கைமால அந்த நேச்சர் இல்லை, பிகாஸ் அது வந்து கண்டினியூவஸ் திக்கனிங் கிடையாது. இங்கே கண்டினியூஸ் திக்னிங் இருக்கிறதுனால ஸ்க்ளீரன்கைமா இஸ் அ டெட் செல் ஆர் டெட் டிஷ்யூ. And on the basis of variation in form, structure, origin and development, sclerenchyma may be either fibrous or scleroid. இப்போ இது இலாங்கேட்டடாக இருக்கிற இது ஃபைபர், இது இலாங்கேட்டடாக இருக்கிறதுனால அப்படியே பாயிண்டடாக இருக்கும் அந்த எண்டு. ஸோ தட் இஸ் ஃபைபர். அண்ட் வென் யூ டாக் அபவுட் கொஞ்சம் அப்படியே ஒரு ப்ராடாக இருந்தால் இது பேர் ஸ்க்ளீரைடு. ஸோ இப்போ படிப்போம். The fibers are thick-walled, elongated and pointed cells, generally occurring in groups in various parts of the plant. The scleroids are spherical, oval or cylindrical, highly thickened dead cells with very narrow cavities, lumen. These are commonly found in the fruit walls of nuts, pulp of fruits like guava, பியர். கோவாவோட நம்ம சீட் கடிச்சா எப்படி இருக்கும், பியர் ஃப்ரூட்டோ சப்போட்டா இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல சீட்ஸு. சீட் கோட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ ரஃப்பாக இருக்குது. அதில் இது ஸ்க்ளீரன்கைமா ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற லியூமன் லுக் அட் ஹியர். இந்த லியூமன் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது ரொம்ப குட்டி. பிகாஸ் இதில் ரொம்ப திக்கான செல் வால்ஸ், இந்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் திக்கு செல் வால். இதில் கொஞ்சம் பெரிய லியூமன். இந்த லியூமன் இஸ் குவைட் பிக் ஹியர் இன் ஃபைபர். இன் கேஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட் இட் இஸ் ஸ்மால் பிகாஸ் ஆஃப் அந்த செல் வால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த அமைப்பு இங்கே வந்திருக்கு. ஓகே, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. See, these are commonly found in the narrow cavity. See, scleroids are spherical, oval or cylindrical, highly thickened dead cells with very narrow cavity. இதுக்குள்ளே நேரோவாக இருக்குது ஸ்க்ளீரைடில். ஃபைபரில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் லியூமன். இது கம்பல்சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு சிம்பிள் டிஷ்யூஸ்னால் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூக்குள்ளே போகிறோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னாலே ஒரு பிளான்ட்டில் வாஸ்குலார் டிஷ்யூஸ். வாஸ்குலார் டிஷ்யூ அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஜைலமும் ஃப்ளோயமும் வாஸ்குலார் பண்டில்ஸ்.
இங்கேருந்து எவல்யூஷனில் இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா டெரிடோஃபைட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ டெரிடோஃபைட்டுக்கு இன்னொரு பேர் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். அப்படியே கொஞ்சம் பிளான்ட் கிங்டம்குள்ளே போய் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். இது மூணுத்துலேயும் உங்களுக்கு கம்பல்சரியாக வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்குது. ஆனால் என்ன, வெல் டெவலப்டு வாஸ்குலார் டிஷ்யூஸ் ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்கும். ஜிம்னோஸ்பெர்ம்லேயே ஆகட்டும் டெரிடோஃபைட்லேயே ஆகட்டும் உங்களுக்கு கண்டக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைலமில் ட்ரக்கீட்ஸ் தான் இருக்கும், வெசல் இருக்காது. வெசலுக்கு இன்னொரு பேர் ட்ரக்கியா, அது இருக்காது ஜிம்னோஸ்பெர்ம்லேயே ஆகட்டும் டெரிடோஃபைட்லேயே, எக்ஸப்ட் ஃபியூ கேசஸ். இங்கே ஆஞ்சியோஸ்பெர்மில் மெயின் கண்டக்டிவ் எலிமெண்ட்டாக வெசல் இருக்கிறது, ட்ரக்கியாவும் இருக்குது, தட் இஸ் ட்ரக்கீட்ஸ் இருக்குது. இப்போ பார்ப்போம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. The complex tissue are made of more than one type of cells and these work together as a unit. ஸோ இப்போது காம்ப்ளெக்ஸாக என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குது ஜைலம்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர், இது நாலும் இருக்குது. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ட்ரக்கீடு, அதுக்கப்புறம் வெசலோட டயக்ராம். வெசலுக்கு இன்னொரு பேர் ட்ரக்கியா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். The complex tissues are made of more than one type of cells and these work together as a unit. Xylem and phloem constitute the complex tissues in plants. Xylem function as a conducting tissue for water and minerals from root to the stem and leaves, from down to top தூக்கிட்டு போகுது water and mineral. It also provides mechanical strength to the plant parts because அது ரொம்ப thick lignified walls இருக்கிறதுனால it gives mechanical strength. It is composed of 4 different kind of elements, namely tracheids, vessels, look at here, tracheids, vessels, xylem, fiber, xylem parenchyma. 4 விஷயம். Gymnosperm lack vessels. Gymnospermல vessel element கிடையாது. In their xylem, tracheids are elongated or tube-like structure. இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் elongated tube-like structure and they are having the tapering end. So like cells with the thick and lignified walls and tapering end. So this is the tapering end. And these are dead end or without protoplasm. So இங்கே பார்த்தீங்கன்னா the tracheids are, see இது tapering end mention ஆயிருக்கு. This is the tapering end. Tracheids are dead cells. Okay, and ஜென்ரலாகவே நம்ம இதில் இருக்கிற ஒரு வுட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஜைலம்க்கு இன்னொரு பேர். ஜைலம் டிஷ்யூவே நம்ம டெட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவோம், பிகாஸ் அதில் ட்ரக்கீடு டெட்டு, வெசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெசலும் டெட்டு, பேரன்கைமா மட்டும்தான் அதில் லைவ், ஸ்க்ளீரைடு ஆர் ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர் எல்லாமே அதில் டெட் டிஷ்யூஸு. அதனால் இதில் 4ல் 3 வந்து ஆஃபாக இருக்கவே ஜென்ரலாகவே xylem is a dead tissue அப்படின்னு சொல்லிடுவாங்க. These are dead and are without protoplasm. The inner layer of the cell wall have thickening which vary in form. இந்த திக்னிங் ஒரு ஷேப்பில் இருக்கும், ரவுண்டாக இருந்தால் ஆனுலார் திக்னிங், ஒட்டையாக இருந்தால் பிட்டட் திக்னிங், அப்புறம் படிக்கட்டு மாதிரி இருந்தால் லேடர் திக்னிங், நெட்டு மாதிரி இருந்தால் ஸ்கெலரி ஃபார்ம், ரெட்டிகுலேட் திக்னிங் அப்படின்னு நிறைய திக்னிங் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே டயக்ராமும் போடல, கண்டென்ட்டும் இல்லை, ப்ளீஸ் டோன்ட் வரி. And in flowering plants, tracheids and vessels are the main water transporting elements. Vessel is a long cylindrical tube-like structure made up of many cells called vessel member, each with lignified walls and a large central cavity. இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே ட்ரக்கீட் மாதிரியே தான் வெசல். ஆனால் வெசல் எலிமெண்ட்டோட டிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டையாக நம்ம பார்க்க முடியும். அதுதான் சொல்கிறாங்க, வெசல் ஆர் ஆல்சோ lignified wall and a large central cavity. And the vessel cells are also devoid of protoplasm. So வெசலுமே protoplasm கிடையாது. Vessel members are interconnected through perforations in their common wall. அப்படியே ஒவ்வொரு வெசல் எலிமெண்ட்டும் பக்கத்தில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் அது வாட்டரை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போக முடியுது. The presence of vessel is a characteristic feature of angiosperm. Angiospermோட மேஜர் ஃபீச்சர் வந்து vessel, the presence of vessel, except 1 or 2 families, almost all the members of angiospermல நீங்கள் வெசல் பார்க்கலாம். அடுத்தது xylem fibers have highly thickened walls and obliterate central lumen. Fibers அங்கே இருந்த மாதிரியே
பட் நிறைய பெரிய லியூமனோட, அதாவது ஸ்க்லீரன்கைமா ஃபைபர் இங்கே இருந்துச்சுன்னா அது நம்ம xylem ஃபைபர்னு சொல்லிக்கிறோம். தீஸ் மே எய்தர் பி செப்டேட் ஆர் ஏசெப்டேட். அதில் அங்கங்கே வால் கட்டாயி செப்டம் ஃபார்ம் ஆகி குட்டி குட்டி குட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரேடியாக லென்த்தியாக ஏசெப்டேட்டாக ஒரே சேம்பராகவும் தெரியலாம். Xylem parenchyma cells are living and thin-walled and their cell walls are made up of cellulose. இங்கே வந்துருச்சுன்னா parenchyma, இங்கே xylem parenchyma, as usually thin wall, storage, the wall is made up of cellulose. ஜென்ரலாக எல்லா பிளான்ட்டோட செல் வால்னால் cellulose இல்லையா, இதுலேயும் cellulose. There is no secondary cell wall. They store food material in the form of starch or fat and other substances like tannins. Tannins ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். The radial conduction of water takes place by the ray parenchymatous cell. Ray parenchymatous cell அப்படின்னு சொன்னால் செகண்டரி க்ரோத்துக்கு போகும்போது நம்ம இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிம்பர் வுட்டெல்லாம் நீங்கள் கடையில் பார்க்கும்போது அப்படியே ரேவாக போகும் சென்டரில் இருந்து. அப்போ அங்கெல்லாம் அதுதான் பெரிய மரங்களில் தண்ணியை கடத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, அடுத்தது primary xylem is of two types, protoxylem, metaxylem. இது கொஞ்சம் explanation தேவைப்படும். The first formed primary xylem element are called protoxylem and the later formed primary xylem is called metaxylem. I'll just explain this. கொஞ்சம் explain பண்ணால் இன்னும் கொஞ்சம் clarity கிடைக்கும். Look at here. யூஸ்வலாக சென்டரில் வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற ஒரு பொருளாக கேம்பியம் இருக்குது. கேம்பியமில் இருந்து தான் உங்களுக்கு யூஸ்வலாக xylem-உம் phloem-உம் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ப்ரைமரி டிஷ்யூவாக இருக்கும்போது இப்போது இதில் இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு xylem இங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த பக்கம் ஒரு phloem ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து phloem. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே நம்பர் 1 இது phloem, மேலே இருக்கிறது xylem. இப்போது திரும்பவும் செகண்ட் செட், தட் இஸ் ரெண்டாவது xylem-ஐ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கேம்பியமில் இருந்து தானே உங்களுக்கு xylem வருது. ஸோ இங்கே ஒரு xylem ஃபார்ம் ஆகுது. அப்போது இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது, இப்போ ஃபார்ம் ஆனது செகண்ட் ஃபார்ம் ஆனது. இப்போ இதுக்கு நம்பர் 2. இப்போ திரும்பவும் இப்போ மூணாவது ஃபார்ம் ஆகும்போது இதை ஒட்டினா மாதிரி ஃபார்ம் ஆகும். phloem அந்த மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன இந்த xylem கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி மேலே போயிட்டே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இப்படி பிக்சர் போடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதாக வச்சுக்கலாம். இது அடுத்தது ஃபார்ம் ஆனது நம்பர் 2, இது தேர்டாக ஃபார்ம் ஆனது, இது ஃபோர்த்தாக ஃபார்ம் ஆனது. இப்போது ஃபோர்த், அதாவது ரொம்ப லேட்டாக ஃபார்ம் ஆனது கேம்பியம் ஒட்டி இருக்குது இந்த ரெட் கலரில். இது கீழே இருக்கிறது phloem-ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் அப்படியே phloem தள்ளி. ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஒரு xylem ஆகட்டும் phloem ஆகட்டும் கேம்பியம் விட்டு ரொம்ப தள்ளி போகுது. ஸோ திஸ் இஸ் த early formed, okay, this is the early formed xylem which is called protoxylem. ரொம்ப லேட்டர் ஃபார்ம், this is later formed xylem which is called metaxylem. அதே மாதிரி protophlloem, metaphlloem. பட் உங்களுக்கு metaxylem அப்படிங்கிறது வெரி க்ளோஸ் டு கேம்பியம். புரோட்டோசைலம் கேம்பியமை விட்டு தள்ளி போயிருக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த லேட்டராக ஃபார்ம் ஆகிற xylem போட்டு க்ரஷ் பண்ண ஏர்லியராக ஃபார்ம் ஆன xylem குட்டி செல்லாக மாறிடும். பின்னாடி ஃபார்ம் ஆகிற அந்த xylem பெரிய செல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே வரைகிறேன். இதில் இப்போ நான் வரையும்போது இப்படி வரைகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு குட்டியான செல்லு, xylem-ஓட குட்டி செல்ஸு, இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய செல்ஸ். ஸோ எதெல்லாம் பெரிய செல்லாக இருக்கோ அதெல்லாம் மெட்டாசைலம், எதெல்லாம் குட்டியோ. ஸோ திஸ் இஸ் மெட்டா ரீஜன் அண்ட் திஸ் இஸ் புரோட்டோ ரீஜன். ஸோ தட் இஸ் புரோட்டோசைலம் அண்ட் திஸ் இஸ் மெட்டாசைலம். ஓகே, அதே மாதிரி புரோட்டோஃப்ளோயம் அண்ட் மெட்டாஃப்ளோயம். இப்போ படிப்போம். Primary xylem is of two types, protoxylem and metaxylem. The first formed primary xylem elements are called protoxylem and the later formed primary xylem is called metaxylem. In stems, the protoxylem lies towards the center pith and the metaxylem lies towards the periphery.
ஸ்டெம்மில் இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட், ஸ்டெம்மோட டயக்ராமுக்கு எடுத்துக்கிட்டு போகிறவங்கள ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்ட்ரக்சரில் புரோட்டோசைலம் உள்பக்கமாக பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஷார்ப் எட்ஜு உள்பக்கமாக இருக்குது. மெட்டாசைலம் பெரிஃபெரியை பார்த்த மாதிரி இருக்குது. இது மெட்டாசைலம், இங்கே உள்ளே இருக்கிறது புரோட்டோசைலம். ஸோ இது பேர் எண்டார்க் கண்டிஷன். எண்டார்க் அதாவது உள்பக்கமாக பார்த்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரூட்டில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், உல்ட்டாவாக இருக்குது. என்னென்னா திஸ் இஸ் உள்ள வெளியில் இருக்கிறது புரோட்டோசைலம், ஓகே, உள்ளே இருக்கிறது மெட்டாசைலம் பெருசு. ஸோ திஸ் இஸ் புரோட்டோசைலம், இது மெட்டாசைலம். திஸ் இஸ் எக்ஸார்க் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு இந்த தட் இஸ் புரோட்டோசைலம் பாயிண்டிங், அந்த வெளிப்புறமாக பார்த்து இருக்கிற புரோட்டோசைலம் இருந்தால் அது பேர் எக்ஸார்க் கண்டிஷன். இதை தான் இங்கே சொல்ல வராங்க. This type of primary xylem is called endark. So endark is common in stem. In root, the protoxylem lies towards periphery and metaxylem lies towards the center. Such arrangement of primary xylem is called exarch condition. Okay. Phloem, transport of food material usually from leaves to other parts of the plant. இப்போ நம்ம phloem பற்றி பார்க்க போனால், இப்போ xylem கீழே இருந்து ரா மெட்டீரியலை தூக்கிக்கிட்டு போகுது. அங்கே போய் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டை தூக்கிக்கிட்டு வர ஆள் ஃப்ளோயம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல் யூஸ்வலி ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். Phloem in angiosperm is composed of seed tube elements, companion cells, phloem parenchyma, and then phloem fiber. Okay, phloem fiber. அதில் இருந்த மாதிரியே parenchyma, அதில் இருந்த மாதிரியே fiber. நம்ம xylemல tracheids and vessels, இங்கே sieve elements and companion cells, இது ரெண்டு தான் மாறும். Gymnosperm have albuminous cells and sieve cells. They lack sieve tubes and companion cells. So gymnospermல sieve cells இருக்கும், sieve tube இருக்காது. sieve tube அப்படின்னு சொன்னால் என்னன்னா, look at here. See, இப்போது நான் வந்து ஒரு sieve எலிமெண்ட்டை வரைகிறேன். இந்த sieve எலிமெண்ட்டில் இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு sieve tube இருந்தால் this is higher version. Okay, this is an higher version. இப்படி இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இப்படியே இருந்துச்சுன்னா this is called sieve cells. இதை நாம் ஜிம்னோஸ்பெர்மில் பார்ப்போம். இந்த கேட்டகரியை நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்ப்போம். Okay, this is meant for angiosperm, that is for gymnosperm. So this is what here. Gymnosperms have albuminous cells and sieve cells. They lack sieve tubes and companion cells. Sieve tube elements are also long tube-like structure arranged longitudinally and are associated with the companion cells. இதில் companion cells ஓட associate ஆகிருக்கும் பாருங்கள். So sieve pore, sieve tube element, இதோட attached companion cells. So companion cellsல இருக்கிற nucleus தான் sieve cells control பண்ணுறது. அதனால தான் அது பேர் companion cells. So their end walls are perforated in a sieve-like manner to form a sieve plate. So இந்த angiospermல, இப்போது இங்கே இந்த angiospermல நான் இங்கே போட்டேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் பேர் sieve plate. sieve plate இருந்தால் அது பேர் sieve tube element, இல்லைன்னா plain sieve cells, that is for gymnosperm. Okay, so the companion cells are larger vacuole but lack a nucleus. Just a minute. Sieve plates. And the mature sieve elements possesses a peripheral cytoplasm and a large vacuole but lack a nucleus. sieve elementலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டோபிளாசம் possess a peripheral. சைட்டோபிளாசம் வந்து பெரிஃபரல் ஏரியாவில் சென்டரில் ஒரு பெரிய வேக்யூல் இருக்கும், பட் lack a nucleus. நியூக்ளியஸ் கிடையாது. The function of sieve tubes are controlled by the nucleus of a companion cells. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோயம் செல்லை, ஃப்ளோயம் டிஷ்யூவை
லிவிங் டிஷ்யூன்னு சொல்லலாம். சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமா லிவிங், அதுக்கப்புறம் கம்பேனியன் செல் லிவிங். சீவ் எலிமெண்ட்ஸில் புரோட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸ் தான் இல்லை. ஸோ பாதி லிவிங். ஒன்லி ஃபைபர் இஸ் தட் இஸ் ஃப்ளோயம் ஃபைபர் இஸ் டெட் டிஷ்யூ. ஸோ 4 செல்லில் 2 செல்லு உயிருள்ளதாக கன்சிடர். 2 செல்லு ஃபுல்லாக உயிர் உள்ளது, அதுக்கப்புறம் ஒரு செல்லு வந்து பாதி இருக்குது உயிரும், தட் இஸ் நியூக்ளியஸ் இல்லாமல் புரோட்டோ. அதனால் இதை வந்து ஜென்ரலாகவே லிவிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். A mature sieve element possesses a peripheral cytoplasm and a large vacuole but lacks a nucleus. The functions of sieve tubes are controlled by the nucleus of a companion cell. The companion cells are specialized parenchymatous cell. இதுவுமே specialized parenchymatous cell which are closely associated with the sieve tube elements. The sieve tube elements and companion cells are connected by a pit field present between their common longitudinal walls. அதோட வால் வழியாக இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் ஒரு பிட்டு இருக்கும், அது வழியாக ரெண்டுமே இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தே ஆர் ஆல் கனெக்டட் பிட்வீன் இந்த கம்பேனியன் செல்லும் சீவ் டியூப் எலிமெண்ட்டும். இட் இஸ் கனெக்டட் வயா எ ஸ்மால் பிட். அண்ட் த கம்பேனியன் செல்ஸ் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் த சீவ் டியூப்ஸ். இது எக்ஸாம் கொஷின். ஏன் ப்ரெஷர் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the food transportation in the pressure gradient plays a vital part. அந்த லெசன் நமக்கு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, அதனால் இதனுடைய டீட்டெயில் நம்ம படிக்க முடியல. அடுத்தது, phloem parenchyma is made up of an elongated tapering cylindrical cell which have dense cytoplasm and nucleus. So parenchyma as usually dense cytoplasm, nucleus. The cell wall is composed of cellulose and has pits through which plasmodesmatal connection exists between the cell. Plasmodesmate ஆனா ஒவ்வொரு செல்லும் கனெக்டட் பை டெஸ்மேட்டல் கனெக்ஷன், ரெண்டுத்தும் கனெக்ட் ஆகிற ஒரு ஏரியா. இங்கேயும் அது கனெக்ட் ஆகிருக்கு. The phloem parenchyma stores food material and other substances like resins, latex and mucilage. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃப்ளோயமில் கொடுக்குற அந்த கண்டென்ட்டை அவன் சைலம் பேரன்கைமாவில் கொடுக்கல. ஃப்ளோயமில் ரெசின், லாட்டெக்ஸ் அண்ட் மியூசிலேஜினஸ் கண்டென்ட். இதே உங்களுக்கு சைலம் பேரன்கைமா பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் மென்ஷன்ட் இட் ஆஸ் அ டேனின்ஸ். இங்கே பாருங்கள், டேனின், ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, அது அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் டேனின்ஸ். திஸ் இஸ் xylem. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃப்ளோயம் பேரன்கைமாவோட கண்டென்ட்டுக்குள்ளே இவங்க கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, look at here, tannin, resin, இங்கே latex and mucilage. இது மூணும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ phloem parenchyma is absent in most of the monocots. Phloem fiber, bast fiber, are made up of a sclerenchymatous cell. These are generally absent in the primary phloem but are found in the secondary phloem. அதாவது இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸே வந்து உங்களுக்கு செகண்டரி ஃப்ளோ, அப்போ தான் ஒரு திக்னஸ். தீஸ் ஆர் மச் elongated, unbranched and have pointed needle-like apices. The cell wall of phloem fiber is quite thick. At maturity, these fibers lose their protoplasm and become dead. So this is a dead tissue. And phloem fibers of jute, flax and hemp. இந்த எக்ஸாம்பிள்லாம் கூட கம்பல்சரியாக படிச்சுக்கணும். எதில் வர்றது phloem? See, jute, flax and hemp are used commercially, and the first formed primary phloem consists of a narrow sieve tubes and is referred to as protophlloem, and the later formed phloem as bigger sieve tubes and is referred as metaphlloem. அங்கே பார்த்த அதே கண்டென்ட். ஸோ இதெல்லாம் டிஷ்யூ. ஜென்ரலாக டிஷ்யூங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்போது இந்த டிஷ்யூவை வச்சு தான் டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூ சிஸ்டம் நமக்கு நியூ புக்கில் இருக்குது. ஸோ நம்ம நியூ புக்குக்குள்ளே போயிடுவோம். பிகாஸ் டிஷ்யூ சிஸ்டமில் இன்னும் ஏதாவது இங்கே அங்கே சில சேஞ்சஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நியூ புக்கில் படிச்சுக்கலாம். தட் வுட் பி அன் ஐடியல் டெசிஷன். இப்போ படிப்போம். The tissue system. We were discussing types of tissues based on the type of cell present. Let us now consider how tissues vary depending on their location in the plant body. The tissue system அங்கங்கே மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி
தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி. Their structure and function would also be depend on the location. அதுதான் அது வாழும் இடத்தை பொறுத்து. On the basis of their structure and location, there are 3 types of tissue system. These are the epidermal tissue system, the ground or fundamental tissue system, and vascular tissue system. இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு epidermal tissue system, that is வெளியில் இருக்கிறது, ground tissue or a fundamental tissue, இதுதான் நம்ம சில நேரங்களில் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறது, லீஃபில் இதை மீசோஃபில்னு சொல்லுவோம், vascular or conducting tissue system. ஸோ நம்ம 3 சிஸ்டமும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் ஸ்டொமேட்டா ஆகட்டும், இப்போ எபிடர்மல் டிஷ்யூஸில் இல்லை வேறு ஏதாவது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹேர், த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹேர், ரூட் ஹேர், அந்த மாதிரி அது எல்லாத்தையும் படிப்போம். ஃபஸ்ட்டு எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெளிப்புறம், ஓகே, டெர்மல் ரீஜன்னா வெளிப்புறம். So the epidermal tissue system forms the outermost covering of the whole plant body and comprises epidermal cells, stomata and the epidermal appendages, the trichome and hairs. இப்போ உங்களுக்கு டெர்மல்னாலே தெரியும்ல, புற அமைப்பு, புறத்தோல் அப்படின்னு சொல்லிக்கலாம் தமிழில். இது வெளியில் இருக்குது, இது எல்லாம் த்ரூ அவுட் பிளான்ட் வெளிப்புறம் இருக்கிறது எல்லாமே எபிடர்மஸ். இதில் நீங்கள் லீஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அங்கங்கே லார்ஜாக இருக்கும். இப்போ ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட் ஹேர் ஃபார்ம் ஆகிருக்கும், அது யூனிசெல்லுலாராக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஸ்டெம்மில் ஹேர் பார்க்குறோம், லீஃபில் கூட ஹேர் பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம ட்ரைகோம் மல்டி செல்லுலாருக்குள்ளே கொண்டு வரலாம், அப்பண்டேஜஸ். இப்போ படிப்போம். The epidermis is the outermost layer of the primary plant body. It is made up of elongated, compactly arranged cells which form a continuous layer. So இங்கே intercellular space கிடையாது, continuous layer அரேஞ்ச் ஆகிருக்கு. Epidermis is usually single layered, ஒரே ஒரு லேயர். Epidermal cells are parenchymatous with a small amount of cytoplasm lining the cell wall and a large vacuole. So epidermal cells are parenchymatous. ஸோ ஜென்ரலாக நம்ம எபிடர்மிஸ்ன்னு பார்க்க போனால் I'll just draw here. இப்போ இதான் எபிடர்மிஸ் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே parenchyma தான், without intercellular space. The small amount of cytoplasm lining the cell wall and a large central vacuole, இதெல்லாம் பாயிண்ட்டு. இதில் நீங்கள் வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்தா இது கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த கியூட்டிக்கிள் ரூட்டில் இருக்கவே இருக்காது, ஏன்னா ரூட் தண்ணியே எடுக்கிறதுனால. இப்போது ரூட்டில் கியூட்டிக்கிள் இல்லாமல் போனால் இந்த செல்லே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் இப்போ இன்னொரு செப்பரேட் டயக்ராமே போடுறேன். திஸ் இஸ் எபிடர்மிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ யூனிசெல்லுலார் ரூட் ஹேர், அவ்வளோதான். ரூட் ஹேர் வந்து ஜஸ்ட் சிங்கிள் செல். இதே when you talk about the ஸ்டெம்லே ஆகட்டும், லீஃப்லே ஆகட்டும், இன்கேஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருந்தால், தட் இஸ் இப்போ அது இப்படி இருந்து அதுக்குள்ளே உங்களுக்கு மல்டி செல்லுலார் கண்டிஷன் வந்துடும். இப்படி இருந்தால் திஸ் இஸ் கால்டு ட்ரைகோம், அவ்வளோதான். ஸோ இது கியூட்டிக்கிள், ஓகே, இது கியூட்டிக்கிள், இது யூனிசெல்லுலார், திஸ் இஸ் மல்டி செல்லுலார் ட்ரைகோம்ஸ். ஸோ இப்படி அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். எபிடர்மிஸ் இஸ் யூஷுவலி சிங்கிள் லேயர்ட், ஸோ இதெல்லாம் பார்த்தோம், செல் வால் அண்ட் லார்ஜ் vacuole. The outside of the epidermis is often covered with a waxy thick layer called cuticle, which prevents the loss of water. Cuticle is absent in roots. Stomata are structures present in the epidermis of leaves. Stomata regulates the process of transpiration and gaseous exchange. இப்போ உங்களுக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொன்னாலே டிரான்ஸ்பிரேஷன் தான், அது ஓப்பன் ஆகி அது எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியே விடுறது. அதுக்கப்புறம் CO2 ஒரு பிளான்ட்டுக்குள்ளே வந்தால் தானே ஃபுட்டு ரெடி பண்ண முடியும். ஸோ தி gaseous exchange is done through stomata. Each stoma is composed of 2 bean-shaped structure. இங்கே டயக்ராம் நல்லாவே இருக்குது, இங்கே பாருங்கள். திஸ் இஸ் த பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று, 2 பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது டைகாட் ஸ்டொமேட்டா. மோனோகாட் ஸ்டொமேட்டாக்குள்ளே போனீங்கன்னா தட் இஸ் டம்பல் ஷேப். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த டம்பல் ஷேப் ஸ்டொமேட்டா இன் மோனோகாட். நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது இல்லையா, ஸ்டொமேட்டல் போர்.
இதுலேயும் நடுவில் ஒரு ஓட்டை ஸ்டொமேட்டல் போர். அப்புறம் இதை சுற்றி இருக்கிற செல்ஸ் எல்லாமே சப்சிடரி செல்ஸ், அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக இருக்கும். இங்கேயும் சப்சிடரி செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ இது ஒரு ஜென்ரல். இது மூணும் சேர்ந்தது ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ், அதாவது ஸ்டொமேட்டல் போரு, கார்ட் செல், சப்சிடியரி செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். உங்களுக்கு என்னென்னா இங்கே டைகாட்டில் பீன் ஷேப்லேயும் மோனோகாட்டில் டம்பல் ஷேப்லேயும் இருக்கும் ஸ்டொமேட்டா. இப்போ படிப்போம். இந்த கண்டென்ட் தான் இங்கே இருக்கும். Stomata are structures present in the epidermis of leaves. Stomata regulate the process of transpiration and gaseous exchange. Each stoma is composed of two bean-shaped cells known as guard cells, which enclose stomatal pore. In grasses, the guard cells are dumbbell shape. The outer walls of guard cells away from the stomatal pore are thin, and the inner wall towards the stomatal pore are திக். இங்கே டயக்ராம்லேயே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த திக்கு செல் வால், திக் இன்னர் வால். இது வந்து திக்கு, ஓகே. அவுட்டர் வால் தின், ஓகே. திஸ் வால் இஸ் குவைட் தின், இந்த வால் வந்து தின்னாக இருக்குது, தின் அவுட்டர் வால். ஸோ இப்படி தான் படிக்கணும். The guard cells possess chloroplast and regulate the opening and closing of stomata. அந்த turgidity, turgor pressure அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு லெசன் இருந்தது, இந்த சிலபஸில் நமக்கு இல்லை. ஸோ அது டர்ஜிடிட்டின்னா அப்படியே அந்த ஸ்டொமேட்டா பெருசாக வீங்கும்போது, தண்ணி உள்ளே போய் வீங்கும்போது அது ஓப்பன் ஆகும், நடுவில் ஓட்டை அப்போது வெளியே வரும். அது வழியாக கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், அது வழியாக தான் வாட்டரே கீழே இருந்து மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு டிக்சன் அண்ட் ஜாலி தியரி ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் புல்லுன்னு ஒன்று படிப்போம். பிகாஸ் ஆஃப் த ஸ்டொமேட்டல் கண்டிஷன், ஸ்டோமா ஓப்பன்ஸ், the water is taken from down to top. இது வந்து ஒரு ஹைப்போதீசிஸ். அதுக்கப்புறம் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை. அதனால தான் டிக்சன் அண்ட் ஜாலி தியரி ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை. The guard cells possesses chloroplast and regulate the opening and closing of stomata. So guard cell தான் அதை regulate பண்ணுது. Sometimes a few epidermal cells in the vicinity of the guard cell become specialized in their shape and size and are known as subsidiary cells. So இது சுற்றி இருக்கிற cells subsidiary cells. இது அனைத்தையும் சேர்த்து stomatal apparatus. The stomatal aperture, guard cells and the surrounding subsidiary cells are together called stomatal apparatus. Okay. அடுத்தது, the cells of epidermis bear a number of hairs. The root hairs are unicellular elongation of the epidermal cells and help absorb water and minerals from the soil. நான் இங்கே போட்டேன் single unicellular. But on the stem, the epidermal hairs are called trichomes. The trichomes in the shoot system are usually multicellular. They may be branched or unbranched and soft or stiff. It depends, எப்படி வேணா இருக்கும். They may even be secretory, sometimes glandular-ஆக இருக்கும், ஏதாவது substances secrete பண்ணி good smell will come. The trichomes help in preventing water loss due to the transpiration. So cuticulum transpiration control பண்ணுது, trichomesம் transpiration control பண்ணுற ஒரு விஷயம். So இது first tissue system, that is epidermal. Second tissue system பார்த்தீங்கன்னா ground tissue system. All tissues except epidermis and vascular bundle constitute the ground tissue. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all tissues except epidermis கிடையாது, vascular bundle கிடையாது, நடுவில் இருக்கிற அத்தனையும் ground tissue. It consists of simple tissues such as parenchyma, collenchyma and sclerenchyma. Parenchymatous cells are usually present in cortex, pericycle, pith and medullary rays. So parenchyma எல்லா இடத்துலையும் இருக்குது. In the primary stems and roots in leaves, the ground tissue consists of thin-walled chloroplast containing cells and is called mesophyll. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். Look at the diagram here. See, in case of a root, ரூட்டில் பார்க்க போனீங்கன்னா this is the cortex. இதுதான் ground tissue. At the same time ரெண்டு ரூட்லேயுமே டைகாட் மோனோகாட்லேயும் அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே this is the cortex. ஓகே, ஸோ கோலன்கைமா, பேரன்கைமா, எண்டோடர்மிஸ், இது வரைக்கும் கார்டெக்ஸ். ஸோ இந்த உள்ளே இருக்கிற இந்த க்ரீன் கலர் ரீஜன் ஆஃப் த திஸ் ஒன் இஸ் ஃபுல் ஆஃப் கார்டெக்ஸ்.
அட் த சேம் டைம் நீங்கள் டைகாட்லேருந்து மோனோகாட் ஸ்டெம்முக்குள்ளே போனீங்கன்னா கார்டெக்ஸ்ன்னு டிஸ்டிங்க்டாக பார்க்க முடியாது. அங்கே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்ற ஒரு டாப்பிக்கை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்னும் நான் டீட்டெயில் பண்ணுறேன். இங்கேருந்து அப்படியே லீஃபுக்குள்ளே போனீங்கன்னா லீஃப்லேயும் இது ரெண்டுமே எபிடர்மிஸ், அவுட்டர் எபிடர்மிஸ், இது மேலே இருக்கிறது அப்பர் எபிடர்மிஸ், கீழே இருக்கிறது லோவர் எபிடர்மிஸ். இதுக்கு நடுவில் இருக்கிறத தானே நம்ம அங்கே கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். வாஸ்குலார் பண்டிலுக்கும் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இங்கே அந்த கிரவுண்ட் டிஷ்யூவோட பேர் மீசோஃபில் டிஷ்யூன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த மீசோஃபில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஒரு இடத்துல கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம், லீஃபில் இதை மீசோஃபில்னு சொல்கிறோம். ஆக மொத்தம் இது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். ஓகே, இதை நம்ம படிக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறேன். இப்போது மீசோஃபில். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரவுண்ட் டிஷ்யூ. இப்போ வாஸ்குலார் டிஷ்யூ இன்னர் மோஸ்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்குலார் டிஷ்யூ. The vascular system consists of complex tissues, the phloem and the xylem. The xylem and phloem together constitute vascular bundle. இப்போது இந்த vascular bundle இந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், this is xylem. ஓகே, நம்ம முதல்லே பார்த்தோம். this is xylem, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. ப்ளூ கலரில் இருக்கிறது phloem. இங்கேயும் அப்படி தான், phloem. இங்கே ரெட் கலராக நல்லா விசிபிளாக தெரிகிற xylem. இங்கே பாருங்கள், xylem-உம் phloem-உம் ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. xylem phloem, xylem phloem, xylem phloem alternate. This is the condition you can see in root. இங்கே பாருங்கள், xylem and phloem in the same radius, and this is the condition you can see in the stem and leaf. ரெண்டுத்துலேயுமே இதை நம்ம பார்க்க முடியும், stem and leaf. ஓகே, ஸோ ஸ்டெம்லேயும் பார்க்கலாம், and then you can see in the leaf, that is same radius, both will be in the same radius. அப்போது இங்கே ஒரு ஸ்பெஷலாக கேம்பியம்னு ஒன்று இருக்குது. கேம்பியம் இருந்தால் ஓப்பன் வாஸ்குலார் பண்டில், பிகாஸ் கேம்பியம் ஓப்பன்ஸ் த வாஸ்குலார் பண்டில் இன் செகண்டரி க்ரோத். அதனால் ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ரேடியலாக இருந்தால், அதாவது வேறு வேறு ஆக்சிஸில் இருந்தால் என்ன பேர், ஒரே ஆக்சிஸில் இருந்தால் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வேறு வேறு ஆக்சஸில் இருந்தால் ரேடியல் வாஸ்குலார் பண்டில், ரூட்டு ரேடியல் ஆர்ஆர் ஞாபகம் வச்சுக்க. ஒரே ஆக்சஸில் இருந்தால் கோன்ஜாயிண்ட், ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும். இங்கே கேம்பியம் இருந்தால் ஓப்பன், இல்லைன்னா க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, திஸ் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், என்டார்க் வாஸ்குலார் பண்டில். ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸார்க் வாஸ்குலார் பண்டில், புரோட்டோசைலம் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே நமக்கு புரோட்டோசைலம் இஸ் ஃபேஸிங் த பெரிஃபெரல் ரீஜன். ஸோ இது புரோட்டோசைலம், உள்ளே இருக்கிறது மெட்டாசைலம், இதெல்லாம் வெளியே. ஸோ ஆல் தீஸ் ஆர் த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டு இப்போ படிப்போம். The vascular tissue system. The vascular system consists of complex tissues, the phloem and the xylem. The xylem and phloem together constitute vascular bundle. In dicotyledonous stem, cambium is present between phloem and xylem. Such vascular bundles, because of the presence of cambium, possess the ability to form secondary xylem and phloem tissue and hence are called open vascular bundle. ஸோ அதனால தான் உங்களுக்கு செகண்டரி க்ரோத்தே நடக்குது. அடுத்தது நிறைய பண்டில்ஸ் அது ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால் அது ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். In the monocot, the vascular bundles have no cambium present in them. Hence, since they do not form secondary tissues, they are referred to as closed vascular bundle in monocot. Closed vascular bundle in monocot மட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க. It is present, closed vascular bundle present in monocot stem, dicot monocot root, and then leaves, both dicot and monocot leaves. When xylem, எப்பெல்லாம் கேம்பியம் இல்லையோ அது எல்லாமே closed. When xylem and phloem within the vascular bundle are arranged in an alternate manner along the different radii, the arrangement is called radial, such as in root. So root radial. And conjoint type of vascular bundles, the xylem and phloem are jointly situated along the same radius of vascular bundles. Such vascular bundles are common in stems and leaves. The conjoint vascular bundle usually have the phloem located only on the outer side of the xylem. இது வந்து ரொம்ப
நேச்சரோட பியூட்டி. சைலம் ரொம்ப உள்ள ப்ரொடெக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஒரு பிளான்ட்டுக்கு ஃபுட்டு போகிறது நின்னா கூட, கட்டானா கூட அங்கவே லார்ஜ் ஆகிட்டு அங்கே அப்படியே ரூட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய ஸ்டோரி நடத்திக்கும். ஆனால் வாட்டர் போகிற ஏரியா கட் ஆயிடுச்சுன்னா பிளான்ட்டு செத்துரும். அதனால் எப்போவுமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக சைலம் நல்லா உள்பக்கமாகவும் ஃப்ளோயம் கொஞ்சம் வெளிப்பக்கமாகும். எல்லா பண்டுலையும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஷ்யூ சிஸ்டம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு நிறுத்துகிறேன். பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக போயிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அதெல்லாம் பற்றி படிப்போம். அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அனுப்புங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். இந்த செகண்டரி க்ரோத்தை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அப்போ தான் படிக்க பின்னாடி கிளாரிட்டி இருக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட் செஷனில் போடுங்க. இதுக்கு முந்தின வீடியோ படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.